வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி பைக்கை வந்து வாட்டர் சர்வீஸ் விட போகிறேங்க. தல்லாகுளம் தான். ஸோ சொல்லப்போனால் நம்ம ஒத்தக்கடையிலேருந்து தல்லாகுளத்துக்கு ரைடு போய் அந்த ஸ்னோ வாட்டர் ஃபால்ஸ் ஸோ நல்லாவே பண்ணுவாங்க. ரெகுலராகவே அங்கே தான் கொடுத்து பழக்கம். ஸோ இந்த தடவை வந்து வீடியோ மேக்கிங்காக பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம போகிற ரோடு வந்து ஒத்தக்கடை ரோடு தான். இப்போலாம் நீட்டாக போட்டாங்க ரோடு, ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கு. ஓகே, போய்க்கலாம் வேகமா. ரோடு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. சாயந்தரம் ஒரு 4 மணிங்க கரெக்டாக வெயில் நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்றைக்கி ஏன் நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம்னா, மெயினாக வந்து நாளைக்கு ஒரு டூர் பிளானு. ஸோ சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஸோ அதனால் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுங்க பைக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் போய் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே செயின் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு வண்டிக்கு டயருக்குமே நல்லா காற்றெல்லாம் ஏர்லாம் பிடிச்சிட்டு பெட்ரோல்லாம் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு ரைடு காலையில் போகும்போது அப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் முன்கூட்டி எல்லாமே பண்ணி வச்சுறது இன்றைக்கி சாயந்தரமே. ஸோ நாளைக்கு சண்டே, அதனால் நமக்கு ரெஸ்ட்டு டே. ஜிம் ஒர்க் அவுட் எதுவும் இல்லை, அதனால் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்புகிறேன். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஒத்தக்கடையிலேருந்து வளர் நகர் பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கேகே நகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிருக்கேன். வியூவை மாற்றிருக்கேன். இப்போ பேக் வியூ தான் நல்லாவே தெரியும் நான் ஓட்டுற இது. ஓகே, வழியாக கேகே நகர் அந்த ரவுண்டான தாண்டி தல்லாகுளம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வரப்போகிறேன். ஓரளவுக்கு தல்லாங்குளத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஓகே, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அதோட இது வந்துடும். இந்த இடத்துல நின்ட்டாங்க, கரெக்டாக கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு காருக்காரன் நிப்பாட்டிட்டான். ஸோ அதனால் நம்ம நிற்க வேண்டியதாகிடுச்சு. ஓகே, ஒரு வழியாக போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரைடு நல்லா ஃபாஸ்ட்டாலாம் போகலங்க. வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போகிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நார்மல் ஸ்பீடில் தான் போய்க்கிருக்கேன். ஓகே, கோட்டெல்லாம் தாண்டி பாலத்துக்கு கீழே போய்க்கிருக்கீங்க கடைசியாக. ஸோ தல்லாகுளம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்துடும். என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மலேசியா பைக் அண்ட் கார் வாஷிங்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, பாருங்கள். ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க. நீங்களுமே ரிவ்யூ பார்த்துக்குங்க. நான் இதான் போய்க்கிருக்கேன். நெருக்கி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். இந்த இடத்துல ஓவர் டிராஃபிக்காக இருக்குங்க. கொஞ்சம் நம்ம ரொம்ப நின்று போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறேன். ஓகே, ஓகே, ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது பார்க்க வீடியோவில் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுற மாதிரி நினச்சி நீங்களும் யாரும் ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டிட வேண்டாம். என்றைக்குமே ஸ்லோவாகவே போய்க்குங்க. அதுதான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஹெல்மெட் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்க, இது வழியாக வந்தாச்சு. ஓகே, இதுதான் அந்த இடம். ஓகே, உள்ளே விட்டுக்கலாம். ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதோட வியூவை காமிக்கிறேன், அந்த கடையோட இதுதான் அதோட இடம். எந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் அம்மா மெஸ் இருக்குங்க. மெயினாக அம்மா மெஸ்ஸு அண்ட்டு ஜிகர்தண்டா கடை, அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் தான் இந்த பைக் வாஷ் இருக்குது. அண்ட் ஸ்னோ வாட்டர் வாஷ் சொல்லலாம். சூப்பராகவே பண்ணுறாங்க. ஸோ அந்த சவுண்டோடு நீங்கள் ரசித்து பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்குன்னு.
நம்ம நினைப்போம் மேலாப்பில் சும்மா லைட்டாக பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் வேலையே இல்லை. ஃபுல்லாக நோண்டி எடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட ஒரு டெஸ்ட் இருக்காதுங்க. ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க. நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணலை. இருந்தாலும் நான் நிறைய இடத்த கொடுத்து பார்த்த இடத்துக்கு இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுச்சு. ஃபைனலாக ஒரு டச்சு பண்ணாங்க. ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சு அது ஸ்ப்ரே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு அப்படியே ஷைனிங்காக நமக்கே ஒரு புது வண்டி வாங்கினேன் ஃபீலிங்கை கொடுத்தாங்க கடைசியாக. நல்லாவே இருந்துச்சு. ஓகே. ம். பாருங்கள், இனிமேல் வந்து பைக்கு சம்மந்தமான வீடியோகளும் அப்போக்கப்போ வரும். ஆனால் ஒர்க் அவுட் வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். டூரு இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் உள்ள ஏதாவது முக்கியமான இடங்கள்லாம் அப்போக்கப்போ மட்டும் வரும். எப்போ அதுக்கு நல்ல ஒரு ரீச்சு கிடைக்குதோ கண்டிப்பாக நம்மளோட எய்ம் வந்து லடாக் போகிறது. லடாக்கு அப்புறம் வேர்ல்டு டூர் தான். ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தமிழ்நாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் டூரு, அப்புறம் கடைசியாக வேர்ல்டு. இப்போதைக்கு வந்து வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபருமே ரொம்ப கம்மி தான். முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக நான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். கண்டென்ட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பார்க்குறேன். அதான் மெயின். ஏன்னா சில பேர் உள்ளே வந்துட்டு டக்குன்னு போகிறதுனால நம்மளோட க்ரோத் வந்து கம்மியாகுது. அதனால் முடிஞ்சளவு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பார்க்குறேன். ஓகே. நல்ல டயர்லாம் நல்லா சுத்த வச்சு நல்லா பண்ணிக்கிருக்காப்புல. இவர் தான் வட்டாட்டம் பார்ப்பேன். எல்லா டைமும் இவர் தான் பண்ணுறாரு எனக்கு. இன்னொரு தம்பி வருவான், இவர் நல்லா பண்ணுவார். நல்லா கிளீனிங் போய்க்கிருக்கு. ஓகே, அந்த சவுண்டோடு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு வழியாக பேக் சைடு உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லபடியாக போய்க்கிருக்கு. மனசு என்னம்மா வேலை பார்க்குறாரு பாருங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, அது ஒன்று பிடிச்சதுங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க நல்லா பண்ணுறாங்க. அதில் ஏதாவது குறை இருந்தாலும் நம்ம சொன்னால் கூட, இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம், இவ்வளோ தான் பண்ணுவோம் அப்படின்னு கூட இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. ஒரு டைம் கூட லைட்டாக கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ சொன்ன உடனே அந்த நேரத்தில் மறுபடியும் ரிட்டன் உள்ளே கொண்டு போய் ஒரு பெரிய வேலை, மறுபடியும் உள்ளே கொண்டு போய் அதை இது பண்ணி மறுபடியும் க்ளீன் பண்ணி பெரிய ப்ராசஸ். ஆனாலும் மோசடிக்காமல் பண்ண ஒரே கடைங்க மதுரை தல்லாவளத்தில் உள்ள மலேசியா பைக் அண்ட் கார் சர்வீஸ். இது அவங்க ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே, அந்த ஸ்னோ தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கும்போது நல்லா ஒரு ஏதோ மேகமலை பொழிகிற மாதிரி அந்த மாதிரி பொழிஞ்சாங்க. நல்லாவே பண்ணுறாங்க. ஓகே, பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி நிற்கிறாப்புல, அவங்க சேர்த்தே தான் போடுறாங்க. இதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணும்போது அந்த ஆயில் தன்மையாக இருக்கிறதோ இல்லை ஏதோ அழுக்காக இருக்கிறதோ நல்லாவே க்ளீன் ஆகிருக்குங்க. அதுக்காண்டி தான் இதை நான் மெயினாகவே பண்ணுறது. வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷைனிங் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்னோ போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஷைனிங்கே நல்லாவே தெரியுது. ஓகே, அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க.
இனிமேல் வந்து என்னோடய வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் அதான் சொல்கிறேன், என்ன குறை இருக்குது, எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, வேறு எதுவும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி டூர் பிளானில் கொஞ்சம் லாங் ட்ராவல் போங்க அப்படின்னாலும் ஓகே தான். அப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இவங்களும் நல்லா ஓரளவுக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெருக்கி வந்தாச்சு. உங்கள் ஒர்க்கில் பாருங்களேன், ஏனோ தானோன்னு பண்ணுற அந்த செயல்பாடே இருக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். சும்மா மேலே லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே போவான். அது அவங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது தானே பைக்கு. நான் போகும்போதே 53 நம்பர் போட்டாங்க. ஏன்னா அந்த கணக்குப்படி அப்படியே வரிசையாக நிற்கிறதுனால. நான் போகும்போது 53வது பைக்குக்கும் சலிக்காமல் ஒருத்தவர் பண்ணுறாருன்னா பார்த்துக்குங்க. இவரை பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே பண்ணுறாப்புல. ஓகே, நெருங்கி வந்துட்டோம். கடைச்சி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு கிளம்புறது தான். ஓகே, நாளைக்கு டூர் வந்து சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், போவோம். அதுக்கப்புறம் அப்படியே போக போக கொஞ்சம் லாங் ட்ராவல் போகலாம். இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் தான் இருக்க அந்த ட்ராவலும் பார்ப்போம். நாளைக்கு ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருக்கான். நானே பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பணும். ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் மெயின் ரீசனாகவே இதை நம்ம பண்ணுறோம். அது கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டுறதுக்கும் நம்ம ரைடு போகும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. ஓகே, கடைசியாக நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னவா நம்ம க்ளீன் பண்ணுறதை விட இது க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம பண்ணோம்னா அப்படி தான் இருக்கும். இந்த கீழே உள்ள இந்த மண்ணெல்லாம் எடுக்கவே மாட்டோம். என்னதான் நம்மளும் பைப்பு போட்டு பண்ணாலும் இது நல்லா க்ளீனாக ஆக்கிட்டுதுங்க. ஏன் அடிக்கடி பண்ணலாங்கிறீங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். மெயின் ரீசனே தான். நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா, அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே இதை அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக தெரியுதுன்னு. நல்ல இது பேர் என்னன்னு கரெக்டாக தெரில, அது ஓட்டியும் கேட்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கேட்கிறேன். ஆனால் இதோட ஸ்மெல்லு வந்து ஏதோ நமக்கு ஆகாத மாதிரியே இருக்குது. பக்கத்தில் ரொம்ப போக முடியல, இருந்தாலும் அந்த சைனிங்கை காமிக்கிறேன். கடைசி கிளிப்பாக உங்களுக்கே அந்த சைனிங் தெரியும். அதுவும் வெளிச்சம் இல்லாத இடம், அப்படியுமே உங்களுக்கு அதோட பளிச்சுன்னு இருக்கிறது தெரியும். இதை அடித்ததுக்கப்புறம் தான். அது வரைக்குமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, க்ளீனிங் பண்ண மாதிரி. ஆனால் இந்த ஃபைனல் டச்சுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட்டே பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, பாருங்கள். ஸோ ஃபைனல் டச் முடிஞ்சு ஒரு வழியாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.